ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாட்களாக உன் மனதில் இருந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும்படி இன்று இரவோடு இரவாகவே உனக்கென ஒரு அற்புத வாய்ப்பை உருவாக்கப் போகிறேன். நான் உனக்கு கொடுத்த வாக்குகளெல்லாம் பலிக்கும்படி இன்றிரவே ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இன்றைய இரவு பொழுதானது நிச்சயம் கடைசி நாளாக இருக்க போகிறது. நாளைய விடியலானது உனக்கான சந்தோஷ விடியலாக இருக்கும்படி செய்வதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்து உனக்கான வாய்ப்பையும் கொடுக்க வந்துள்ளேன். எவ்வளவு வருமானம் வந்தாலும் போதவில்லை, உன் இல்லற கடமைகளை நிறைவேற்றவும் முடியவில்லை, கஷ்டத்திலும் பிரச்சனையிலுமே வாழ்க்கை உழன்று கொண்டிருக்கிறது எனதானே வருத்தப்பட்டாய்? இதோ உன் உழைப்புக்கேற்ற வருமானமும் என்னை நம்பியதற்கேற்ற வெகுமானமும் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீரிடம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உன் தேவை என்னவென்பதை அறிந்தவளாகத்தானே நான் இருக்கிறேன். உன் கடமைகளை மட்டும் சரியாக செய்து வா. உனக்கான பலன் நிச்சயமாக இப்போது உனக்கு கிடைக்கப் போகிறது. உனக்குள் இருந்து வழிகாட்டலின் குரலாக உன் வராகியம்மா நான் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்குள் இருந்து சொல்லிக்கொண்டே இருக்கப் போகிறேன். காலமும் நேரமும் சூழ்ச்சி செய்தாலும் உன் மனம் அதில் மாட்டிக்கொண்டு தவியாய் தவித்தாலும் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க உன் வராகியம்மா நான் வந்துவிட்டேன். நீ நினைத்த செயல்களெல்லாம் இனி வெற்றிகரமாக முடியும்படியும் உன்னை வாட்டி வதைத்த பிரச்சனைகளெல்லாம் முற்று பெறும்படியும் இப்போது நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் என் செல்லமே. எறும்பு ஊற ஊற கல்லும் தேய்ந்து போகும் என கேள்விப்பட்டிருப்பாய்தானே. நீ முயற்சி செய்ய செய்ய இப்போது அதெல்லாம் உன் வியர்வை கூட முத்தாக மாறும்படி அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறது. உனக்கான முயற்சியில் நீ வணங்கும் இந்த வராகியம்மா உனக்கு துணை நின்று வெற்றியையும் சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் கொடுக்கப் போகிறேன். இத்தனை நாட்களாக வாழ்ந்த வாழ்வில் எந்த பிரச்சனையும் முற்று பெறாமல், எந்த கஷ்டமும் தீராமல், உன் மொத்த பிடிமானத்தையும் இழந்து இருள் சூழ்ந்த வாழ்க்கையேதானே வாழ்ந்து கொண்டிருந்தாய். கருங்கல்லில் மோதிய அலை போல மீண்டும் மீண்டும் உன் வாழ்வில் கஷ்டங்கள் தான் வந்ததே தவிர எந்த ஏற்றமும் வரவில்லை, மாற்றமும் வரவில்லை. வெறுமையாய் இருக்கிறதே என் வாழ்க்கை என்றுதானே புலம்பிக் கொண்டிருந்த. இதோ உன் வாழ்க்கைக்கான வசந்த காலத்தை கொடுக்கப் போகிறேன். நாளை விடியல் முதல் உனக்கான எதிர்காலமானது இனி அற்புதமாய் அழகானதாய் அமையப் போகிறது. சலனமும் சஞ்சலமும் உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கை அழகானதாக அற்புதமானதாக இப்போது மாறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. எப்போது பார்த்தாலும் என் வாழ்வில் நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை, கவலையே இருக்கிறது, மேடு பள்ளமுமாய் வாழ்க்கை இருக்கிறது என்றுதானே வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். மனக்கஷ்டமும் துன்பமும் தோல்வியும் என எதிர்மறைகளாய் சூழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் நீ பொறுமையாய் வாழ்ந்ததற்கான பலனையும் என்னை நம்பி வணங்கியதற்கான பலனையும் கொடுக்கப் போகிறேன். இனிமேல் உன் மனம் அமைதி பெறும். நான் செய்ய போகும் மாற்றங்களால் உன் மனதிலும் நிம்மதி தவழ்ந்து சந்தோஷம் பெருகப் போகிறது. உனக்கான மனமாற்றத்தை நான் உண்டாக்கப் போகிறேன். இனிமேல் நடக்கப் போகிற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். மற்றவர்கள் உனக்கு உண்டாக்கிய வலிகளும் வேதனையும் மறையும்படி இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சுகமாய் மாறப்போகிறது. தேவையில்லாத சுமைகளையே சுமந்து கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் இப்போது வலியை தாங்கி வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் மனநிறைவான நிம்மதியோடு கூடிய வாழ்க்கையை கொடுக்கப் போகிறேன். நீரு பூத்த நெருப்பு போல அலைபாய்ந்து கொண்டிருக்கும் உன் மனது கவலைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு வாழ்க்கையை கசப்பாகி மனம் நொந்து போய் சிக்கலைத்தானே அனுபவித்தாய். நிலை தடுமாறிக் கொண்டிருந்த உனக்கு இப்போது நிரந்தர நிம்மதியை கொடுக்கப் போகிறேன். துன்பம் வந்தாலும் எல்லாமே ஒரு நாள் மாறும் என நம்பிக்கையோடு காத்திரு என நான் ஏற்கனவே சொன்னதன்படிதானே எல்லா பிரச்சனைகளையும் அனுபவித்துக் கொண்டும் எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டும் உன் வராகியம்மா உன் வாழ்க்கை சிக்கலை சரி செய்வேன் என நம்பி காத்திருந்தாய். என்னையே மனதில் நினைத்து கொண்டிருந்த உனக்கு இப்போது அமைதி கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கைக்கான ஒளியாக நான் இருந்து உன் வாழ்வின் இருளையெல்லாம் அகற்றப் போகிறேன். உன் முன்னேற்றத்திற்கான வாயிற் கதவுகளையும் திறந்து வைக்கப் போகிறேன். எத்தனை முறை கஷ்டத்தை அனுபவித்திருப்பாய், எத்தனை முறை கண் கலங்கியிருப்பாய். இப்போது எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கான இன்பத்தையும் உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் பெருமையையும் உனக்கு உண்டாக்கப் போகிறேன். நான் இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்பட வேண்டும்? நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். இனி நடக்கப் போவதை பார்த்து நீயே வியக்கத்தான் போகிறாய்.
தைரியமாக இரு என் தங்கமே. காரணமில்லாமல் உன் உள்ளத்தில் நீ எதை பற்றியும் இனி கவலை கொள்ளக்கூடாது. நிம்மதியாக இரு. என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் உனக்கு சரியாய் செய்து கொடுப்பேன். உனக்கான வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும்படி உன் மீளா துயர்களிலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்கப் போகிறேன். குடும்பத்தின் தேவைக்காக தன்னிலை மறந்து ஓடிக்கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் நீயே ஏற்கனவே எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதில் பல பேர் கொஞ்சமும் மனசாட்சி இல்லாமல் கரடுமுரடான வார்த்தைகளால் உன்னை வேறு காயப்படுத்துகிறார்கள் அல்லவா? கவலை கொள்ளாதே. மற்றவர்கள் யாரோ எதையோ சொன்னார்கள் என்பதற்காக நீ சிறுமைப்பட்டு போக மாட்டாய். என் அருளின் மூலமாகவே உன் வாழ்க்கையில் வசந்த காலம் உண்டாகப் போகிறது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. எல்லா செல்வங்களையும், எல்லா சௌபாக்கியங்களையும், எல்லா அதிர்ஷ்டங்களையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்த்து நீ உண்மையான வாழ்க்கையை உயர்வாக வாழும்படி செய்ய போகிறேன். துன்பத்தின் பிடியிலிருந்து உன்னை விடுவித்து நல்லதொரு விடியலை எதிர்பார்த்து காத்திருக்கும் உனக்கு எல்லாமே சாதகமாகும்படியும் சந்தோஷத்தை தரும்படியும் செய்து காட்டுவேன் என் செல்லமே. இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டதின் பலனாகத்தான் இனி உனக்கான நல்ல காலம் வரப்போகிறது. உன் வாழ்வில் நல்ல காலத்தை உண்டாக்கி நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடையும்படி துணை நிற்கப் போகிறேன். எந்த செயலை செய்தாலும் நிதானமாக யோசித்து முடிவெடு. கோபப்பட்டோ அவசரப்பட்டோ எதையும் செய்துவிட வேண்டாம். ஏனெனில் இப்போது உனக்கான நல்ல காலம் பிறந்துவிட்ட இந்த நேரத்தில் நீ அவசரப்பட்டு எதையாவது தவறாக செய்துவிட்டால் எதிர்வினைகளால் துயரம் வந்துவிடும் என் செல்லமே. மனம் நொந்து போகாமல் தைரியமாக இரு. எதிலும் அவசரம் கொள்ளாதே. கோபமும் அவசரமும் உன் வாழ்க்கையில் சரிவை உண்டாக்கிவிடும். இந்த உலகமே இயந்திரமாய் மாறி போயிருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய மனிதனின் உள்ளங்களில் இன்னும் உணர்வுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதனால்தான் கொஞ்சம் பொறுத்திரு. காயப்பட்ட உன் மனதிற்கு மருந்தாக நான் இருப்பேன். எல்லாமே இனி மாறும் என உனக்கு தைரியம் சொல்லி சந்தோஷத்தை கொடுப்பதற்காக நான் வந்துவிட்டேன். என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ எதிர்பார்த்தபடியே சந்தோஷ வாழ்க்கை உனக்கு அமையும். இனி நீ போகிற பாதையெல்லாம் உனக்கான வெற்றி பாதையாக மாறப்போகிறது. என்னையே கதியென நம்பி வாழும் உனக்கு இனி எந்த தீங்கும் ஏற்படாது. எல்லா வேதனைகளையும் துன்பங்களையும் உன் வாழ்வில் இருந்து விலக்கி வைத்து சந்தோஷம் நிறைந்த உனக்கான வாழ்க்கையை உண்டாக்கி தரப்போகிறேன். நாளை விடியல் முதல் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. துன்பமும் துயரமும் விலகி போய் இன்பமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் பெருகப் போகிறது. இதுதான் உன் வாழ்க்கைக்காக நான் எழுதி வைத்த விதி. உன் கடினமான சூழ்நிலைகளெல்லாம் என் அருளால் மாறிவிடும். உன் வாழ்க்கை வளம் பெறும். உன் வாழ்க்கை பயணத்தில் களையிழந்து தத்தளித்துக் கொண்டிருந்த உன் மனதிற்கு இப்போது நிம்மதியையும் நிதானத்தையும் கொடுக்கப் போகிறேன். எல்லாமே இனி நல்லதாக நடக்கும்படி உன் வராகி அம்மா உன்னை ஆசீர்வதித்து விட்டேன். உன் நிறைவேறாத ஆசைகள் கூட இப்போது அழகாய் நிறைவேறும். எல்லாமே நல்லதாக நடந்து நீ முகமலர்ச்சியோடு முகமகிழ்ந்து மன அமைதியோடு சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழப் போகிறாய். என் அருளும் ஆசீர்வாதமும் இப்போது பரிபூரணமாக உனக்கு கிடைத்து விட்டது. ஓம் வராகி.